வணக்கம் அன்பர்களே, நம்முடைய ஜக்கம்மா காளி மந்திராலய நிலையத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய துர்சக்திகளை விரட்டும் பயிற்சி வகுப்பில் 6வது நாள் பாடமாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துர்சக்திகளை அழைத்து பேச வைக்கக்கூடிய முறையை பார்க்க போகிறோம். இதுதான் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான ஒரு முறை. இந்த முறையை பொறுத்தவரை நம்ம குறிபார்க்கக்கூடிய இடத்துலையோ அல்லது நம்ம பூஜை ரூம்லையோ நம்ம இடத்துக்கு அவங்க வந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதில் இருக்கக்கூடிய பொருட்களை கொண்டு நம்ம செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. வெறும் மந்திரம் சொல்லி அழைச்சாலே போதும். அது பேய் பிசாசோ தெய்வமோ எதுவாக இருந்தால் நம்ம பேச வைக்க முடியும். ஆனால் அவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம போகும் பட்சத்தில் இந்த பொருட்கள் எல்லாம் கொண்டு போய் நம்ம பூஜை பண்ணணும். இதில் பார்த்திங்கன்னா தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு பூஜை பொருள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே முதல்ல பார்த்திங்கன்னா தேங்காய், வாழைப்பழம். தேங்காயை பொறுத்தளவு 2 தேங்காய் வாங்கிக்கணும். வாழைப்பழம் 1 சீப்பு, வெற்றிலை பாக்கு, சாம்பிராணி, ஊதுபத்தி, கற்பூரம். அடுத்ததாக வாழை இலை. அதற்கு படைகள் பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு படைகள் பார்த்திங்கன்னா பொதுவாக பார்த்திங்கன்னா பழங்கள் தான் நம்ம படையில் வைப்போம். இல்லது பார்த்திங்கன்னா ஆட்டு ஈரல் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த ஆட்டு ஈரலை சுட்டு வைப்போம். அது நம்ம போகக்கூடிய பூஜையை பொறுத்தது. இந்த இது பார்த்திங்கன்னா துர்சக்தி அழைக்கக்கூடியது. அதனால் ஆட்டுடைய ஈரல் கிடைச்சதுன்னா அதை சுட்டு நம்ம படைகளுக்கு வச்சுக்கலாம். அடுத்தது பூ மாலைகள்லாம் வாங்கி வச்சுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா பூஜை பொருள்கள். அடுத்து மண்பானை ஒன்று வாங்கி வச்சுக்கணும். அடுத்து பட்டாடை பார்த்திங்கன்னா இந்த மண்பானையில் பார்த்திங்கன்னா அம்மாவுடைய உருவம் வரைஞ்சி அதில் பட்டாடை கட்டுவதற்கு ஒரு பட்டாடை. அடுத்து அழிஞ்சி குச்சி பார்த்திங்கன்னா 4 குச்சி வேணும். இந்த 4 குச்சி பார்த்திங்கன்னா சும்மா 1 அடி உள்ள குச்சி பார்த்திங்கன்னா ஒரு 4 குச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது நூல்கண்டு பார்த்திங்கன்னா ஒரு நூல்கண்டு வாங்கி வச்சுக்கோங்க. எலுமிச்சங்கனி 4 வேணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஐங்கோளமை. இந்த ஐங்கோளமை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வேணும். அடுத்தது வெள்ளை எருக்கு குச்சி. இந்த வெள்ளை எருக்கு இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த வெள்ளை எருக்கில் இருக்கக்கூடிய குச்சி கொஞ்சம் பெரிய குச்சியாக பச்சை குச்சியை ஒடிச்சு வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ இந்த பொருள்களை கொண்டு இப்போ இந்த துர்சக்திகளால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்களுடைய வீட்டுக்கு போகணும். அது எந்த நாளாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. இந்த பூஜையை பொறுத்தவரை பெரும்பாலும் இரவு நேரங்களில் தான் நம்ம செய்யணும். இப்போ ஃபஸ்ட்டு அவங்க வீட்டுக்கு போன உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு பந்தனக்கட்டு போடணும். இந்த பந்தனக்கட்டை பொறுத்தளவு தற்காலிகமாக அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட சக்தி வீட்டை விட்டு வெளியே ஓடாமல் கட்டுவதற்கு. சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணணும், போன பதிவில் சொன்னது போல் அந்த 4 அழிஞ்சு குச்சியை ஒடிச்சு 4 மூலையிலையும் பார்த்திங்கன்னா அக்னி மூலை, அதாவது முதல்ல கன்னி மூலையில் ஈசானியத்திலேருந்து பார்த்திங்கன்னா 4 மூலையிலையும் பார்த்திங்கன்னா குழி பறித்து 4 மூலையில் 4 குச்சியை ஊனி அந்த நூல்கண்டு எடுத்து 4 மூலையில் 4 மூனையிலையும் அந்த நூலை சுற்றி சதுரமாக பார்த்திங்கன்னா கட்டிடணும். கட்டின பிறகு அந்த 4 அழிஞ்சி குச்சியிலையும் அந்த ஐங்கோள தைலத்தை தடவிடணும். இப்போ தடவக்கூடிய பட்சத்தில் அந்த கெட்ட சக்தியாக இருந்தாலும் சரி, நல்ல சக்தியாக இருந்தாலும் சரி, அந்த இது பார்த்திங்கன்னா பந்தனக்கட்டுன்னு சொல்லுவோம். இதில் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே கட்ட போட முடியாது அப்படிங்கிறதுனால பந்தனக்கட்டு பார்த்திங்கன்னா இந்த அழிஞ்சி குச்சி வச்சு நம்ம கட்டக்கூடியது. இப்போ கட்டின பின்னாடி நம்ம உள்ளே அவங்க இருப்பிடத்துக்கு உள்ளே வந்துடணும். அது பூமியாக இருந்தாலும் சரி, இல்லை வீடாக இருந்தாலும் சரி. இப்போ உள்ளே போன பிறகு நம்ம அந்த மண்பானை வச்சுருக்கோம்ல, அந்த மண்பானைக்கு பார்த்திங்கன்னா விபூதியிலையோ அல்லது சாக்பீஸ்லையோ பார்த்திங்கன்னா அம்மாவுடைய முகத்தை வரைஞ்சி அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா சந்தனம் குங்குமம் வச்சு பூ மாலைகள் போட்டு பட்டாடை கட்டி உருவம் பிடிச்சிட்றோம். உருவம் பிடிச்ச பிறகு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வாழை இலை விரித்து ஆட்டு ஈரல் பழங்கள் அதை எடுத்து வச்சு படையலுக்கு வச்சிடணும். அடுத்ததாக தேங்காய் பழம், ஊதுபத்தி, சாம்பிராணி எல்லாமே உடச்சி வச்சு கற்பூரத்தை பொருத்திட்டு இப்போ சாம்பிராணி புகை நிறைய போடணும். சாம்பிராணி புகை நல்லா போட்டுட்டு இப்போ இந்த துர்சக்தியால் பாதிக்கப்பட்டிருக்கூடிய நபர் வரலாம், அந்த நபரை பார்த்திங்கன்னா முன்னாடி உட்கார வைக்கணும். அந்த துர்சக்தியால் பாதிக்கப்பட்டிருக்கூடிய நபரை முடிந்தவரை ஆணாக இருந்தால் சட்டையை கலட்டிட்டு உட்கார சொல்லுங்கள். பெண்ணாக இருந்தால் நேராக முன்னாடி உட்கார சொல்லிவிட்டு அவங்களுடைய குடுமி பின்னிருப்பாங்கள்ல, அந்த குடுமி பின்னல்லாம் எதுவும் இல்லாமல் அவுத்துற சொல்லுங்கள். அதுபோல் பார்த்திங்கன்னா கையில் வலைகள் எதுவும் போட்டுருந்தாங்கன்னா அந்த வலையில் மட்டும் கலட்டிட்டு சொல்லுங்கள். இப்போ நேராக உட்கார வச்சுக்கிட்டு இப்போ மந்திர பிரயோகம் சொல்லி அழைக்கணும். இதில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பழைய மாணவர்களாக இருந்தால் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா விளக்கம் போல் பார்த்திங்கன்னா கணபதி மந்திரம், குரு மந்திரம், காப்பு பாடல், சூனிய பாடல் சொல்லி அழைக்கணும். புதிய மாணவர்கள் உங்களுக்கு தெரிஞ்ச கணபதி மந்திரம் ஏதாவது இருந்ததுன்னா அந்த மந்திரங்களை சொல்லி அழைங்க. இதில் பார்த்திங்கன்னா சொல்லிவிட்டு கடைசியாக இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லி கொடுத்துருவோம் மந்திர மனப்பாடம் சொல்லிக்கொள்ள. அதுபோல் சகல தெய்வ அழைப்பு, அடுத்ததாக பார்த்திங்கன்னா மயான காளி அழைப்பு. இந்த 2 மந்திரத்தை சொல்லி அழைக்கும் போதே அவங்க உடம்புல இருக்கக்கூடிய பேயா பிசாசா வேறு காத்தா கருப்பா முனியா இல்லை வேறு எந்த தெய்வ சக்தி இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அழைக்கும் போது சச்சுருவா நம்மகிட்ட பேசும். சரிங்களா? மந்திரத்தை மறுபடியும் சொல்ல பாருங்கள். சகல தெய்வ அழைப்பு.
முந்தி பிறந்தவனாம் சாமி மும்மூர்த்தி நாயகனாம் சாமி ஆதி கணபதியாம் சாமி அப்பனே உனை அழைத்தேன் நாவிலே நிற்பவனாம் சாமி நல்வாக்கு சொல்பவளாம் சாமி சரஸ்வதி தேவி உன்னை சரணடைந்தேன் நான் அழைத்தேன் செல்வத் திருமகளாம் சாமி சிங்கமல வாகனியாம் சாமி மகாலட்சுமியே சாமி மணமாற உனை அழைத்தேன் குளக்கரை நிற்பவளாம் சாமி குதிரை வாகனனாம் சாமி அடங்கா கருப்பனாரே சாமி ஆர்ப்பரித்து நான் அழைத்தேன் ஆறுகரை நிற்பவனாம் சாமி ஆணை வாகனனாம் சாமி ஐயா ஐயனாரே சாமி அன்போடு நான் அழைத்தேன். இப்படி பார்த்திங்கன்னா நம்ம பாடல் கொடுத்துருக்கோம். அந்த பாடல்களை சொல்லி அழைக்கணும். அடுத்து மயானகாளியுடைய அழைப்பு மந்திரம் கொடுத்துருக்கோம். முதல்ல ஃபுல்லாக இந்த பாடல் ஆல்ரெடி உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இந்த மந்திரத்தை சொல்லி நம்ம அழைக்கணும். இப்படி அழைக்கக்கூடிய பட்சத்தில் எந்த ஒரு பேய் பிசாசு எந்த குழா இருந்தாலும் உடனே பார்த்திங்கன்னா வாய் திறந்து பேசணும். வெள்ளையருக்கு குச்சி அடித்து அவங்க தலையில் தட்டிக்கிட்டே அந்த மந்திரத்தை நம்ம சொல்லணும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம கண்ணு முன்னாடி